அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் சீமானை சீண்டும் தெலுங்கர்கள் இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆந்திராவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தையும் குறித்து அதிக அளவில் ஒரு பெண் தாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த ஒரு பொதுக்கூட்டம் முழுக்க இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னும், தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க, இவங்க எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சீமானை குறித்தும் தமிழ் தேசியவாதிகள் குறித்தும் ரொம்பவே அவதூறாக இந்த பெண்மணி பேசியிருக்காங்க அப்படின்னு இவங்களுடைய புகைப்படம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க அதிக அளவில் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பெண்மணி தெலுங்கர்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க அப்படின்னும், தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட பொதுக்கூட்டங்களில் தெலுங்கர்களுக்கு சாதகமாக பேசியிருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. ஏற்கனவே இவங்க பேசி எல்லா பொதுக்கூட்டங்களுமே சீமானை குறித்து மட்டுமே இவங்க அவதூறாக பேசியிருக்காங்க அப்படின்னும், தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்திய ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்கள் இருந்திருக்கணும் அப்படின்னும், அப்போதான் இவங்களுக்குலாம் சரியான தண்டனை கிடைச்சிருக்கும் அப்படின்னு இவங்க பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து பல்வேறு வன்மத்தை கொட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ராதா ரவி போன்ற தெலுங்கர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இல்லைன்னா அரசியலே நடக்காது அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக ராதா ரவி பேசிய பழைய காணொலிகளும் பார்த்தீங்கன்னா தற்போது வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. நடிகர் ராதா ரவி பல கட்சிகள் தாவிருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்படி இருக்க ராதா ரவி எப்போ சீமான் மேலே இவ்வளோ வன்மத்தோட பேசினாரு அப்படின்னு பழைய காணொலிகளை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த பெண் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போட்டிருக்கக்கூடிய நிறைய பொதுக்கூட்டங்களை பேசும்போது கூட தெலுங்கர்கள் மீண்டும் அந்த ஆதிக்கத்தை பிடிக்கணும் அப்படின்னும், தெலுங்கர்கள் இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சியே இங்கே அமைஞ்சிருக்க முடியாது, திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா அமைச்சர்களுமே தெலுங்கர்கள் தான் அப்படின்னு, தமிழர்கள் அனைவருமே தெலுங்கர்களை தான் சார்ந்திருக்காங்க அப்படின்னு மொழி வாரியாக இவங்க பிரிக்க நினைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய வன்முறையை தூண்டும் விஷயமாகவே பார்க்கப்படுது. இவங்க வெறும் சீமான திட்டது மட்டும் இல்லாம தமிழர்கள் ஒட்டுமொத்த பேரையுமே ரொம்பவே இழிவாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க மேல ஏகப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு ட்விட்டர் முழுக்க மக்கள் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சி உண்மையிலேயே அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய 30% அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கர்களாக தான் இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால என்ன நடவடிக்கை எடுக்கிறதுனே தெரியாம முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.